ஆனாங்க எம்ஜிஆர் இருந்தபோது சரிங்க, அம்மா இருந்தபோது சரிங்க, இந்த கர்நாடகா கோயிலில் போய் வழிபட்டு வாழ்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழக முதல்வரும் போயிருக்காரு. என்ன காரணம்? தொடர்ந்து அவங்க வச்சே பின்தொடர்றாரா? இல்லை அப்படியல்ல. ஆலயத்திற்கு எல்லோரும் செல்வது வழக்கம். அவரும் சென்றிருக்கிறார். மாற்றுக் கட்சியில் இருக்கின்றவர்கள் ஆலயத்திற்கு செல்வதிலே அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாகவும் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். இதுதான் இப்போது இருக்கிற நிலையும் அன்றைய நிலையும். இல்லை, எடப்பாடி எப்போது வேண்டுமோ ஆர்ப்பாட்டம் இருக்கிறங்க. இல்லை, பொதுவாக எடப்பாடியை பொறுத்தவரையிலும் இதே நிலை அவர் ஆட்சியில் இருக்கிற போது ஏற்பட்டிருக்கிறது. இல்லை என்று மறுக்க முடியாது. இல்லை, மின்வெட்டு என்பது இது போன்ற நிலை. அதுவும் இந்த மாதத்தில் கூடுதலாக மின் தேவைப்படுகிறது. உங்களுக்கு தெரியாது ஒன்றல்ல. மழை குறைவாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் வெப்பங்கள் அதிகமாக இருக்கின்ற போது கூடுதலாக மக்கள் மின்சாரத்தை பயன்படுத்துகிற நிலை இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட முதலில் ஒரு ஏசி ரூம் இருக்கும், இப்போது 2-3 இருக்கிறது. ஆகவே கூடுதலாக மின்சாரம் தேவைப்படுகிறது. அப்படி தேவைப்படுகிற போது நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் டெவலப்மெண்ட் என்று சொல்வார்கள். ஒரே சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சென்னையை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் இதற்கு முன்னாலே இருந்த ஆட்சியில் ஏறத்தாழ 5 ஆண்டு காலத்தில் 7000 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் மின்சாரத்தை மக்களுக்கு பயன்படுத்துவதற்கு தேவையான உபகரணங்கள் தேவை. கூடுதல் மின்சாரத்தை பயன்படுத்துகிற போது அதற்கான கட்டுமான பணிகளை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அதை போன்ற நிலை இல்லாமல் மொத்தமாகவே 5 ஆண்டு காலத்தில் அவர் செய்திருக்கிற செலவு 627 கோடி மட்டும்தான். ஆனால் சென்னையை பொறுத்தவரை 3500 மெகாவாட்டிற்குத்தான் அங்கே கெப்பாசிட்டி இருக்கிறது. ஆனால் 5000 மெகாவாட் என்று மக்கள் பயன்படுத்துகிற நிலை இருக்கிற போது இதை சப்ஸ்டேஷன், டிரான்ஸ்ஃபார்ம், அண்டர் கிரவுண்ட் கேபிள் இதையெல்லாம் ஒரு காலத்திலே கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். நாங்கள் செய்து வைத்து அனுபவித்த 5 ஆண்டு காலம் அவர்கள் பணியாற்றினார்களே தவிர புதிதாக அவர்கள் டெவலப்மெண்ட் சொல்லப்படுகிற மக்களுக்கு தேவையான அந்த பணிகளை நிறைவேற்றவில்லை என்பதுதான் என்னுடைய பணிவான நிலை. தமிழகத்துக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கடிதங்கள் மூலமாக பாரத பிரதமரிடத்திலே கொடுத்து வலியுறுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். மேகதாது அணையை பொறுத்தவரையிலும் கட்டக்கூடாது என்பதிலே தெளிவாக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். நம்முடைய குரலை, தமிழ்நாட்டுடைய குரலை சரியான முறையிலே எங்கே எடுத்துச் சொல்ல வேண்டுமோ அங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசியிருக்காரு உங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்தில் அவர் எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியும். 10:30 மணி 11 மணிக்கு தான் வருவார். உங்களுக்கு தெரியாதுல்ல. டெய்லி அந்த அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்டை பாருங்கள். அவருடைய துறைக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முதல்ல முன்மொழிஞ்சார். ஞாபகம் இருக்குங்களா? அவருடைய துறை இருக்கிற போது அந்த துறையினுடைய டிமாண்ட் வரபோது முதலமைச்சர் முன்மொழிந்தார். அப்போ வரல, கேட்ட உடம்பு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் அவர் சொல்லக்கூடாது. இல்லை, பொதுவாக எந்த குற்றங்களாக இருந்தாலும் விசாரித்த பிறகுதான் அதற்கான நடவடிக்கை துரிதமாக எடுக்கப்படும். வருகின்ற செய்தி வைத்துக் கொண்டு நான் எந்த கருத்தும் என்னால் சொல்ல இயலாது. இல்லை, கட்சி ரீதி மட்டுமல்ல, உண்மை என்று நினைத்தால் முதலமைச்சர் அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்வார்கள். இப்போதான் படை என்ற படை உருவாக்கியிருக்கிறார். அந்த படை விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதெல்லாம் படிப்படியாக ஒவ்வொரு இருக்கின்ற நிலைகளையும் நாம் மனதில் வைத்துத்தான் அந்த பணிகளை ஆற்ற வேண்டி இருக்கிறது. போதைப் பொருள் நடமாட்டம் என்பது இந்தியா முழுவதும் பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அன்றைக்கு உரையாற்றுவது தெளிவாக சொன்னார்கள். அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு இங்கே பொதுமக்களாக இருந்தாலும் சரி, போதைப் பொருளை இளைஞர் மத்தியிலே எடுத்துச் செல்கிற யாராக இருந்தாலும் அதை தடை செய்ய வேண்டும். அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய கனவு. ஆகவே அதை படிப்படியாக நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, பொதுவாக இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் முடிவு செய்ய வேண்டிய காலம்
கொஞ்சம் காலம் இருக்கிறது. அதற்குள்ளே என்னால் பதில் சொல்ல இயலாது. ஆகவே அப்போது யாருக்கு அந்த இடத்தை வழங்குகிறார் என்பது நம்முடைய கழகத்தின் உடைய தலைவராக இருக்கிற, தமிழக முதலமைச்சராக இருக்கிற, மக்கள் கனவை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அவர்தான் அந்த முடிவை மேற்கொள்வார். எங்களை பொறுத்தவரை பணிகள் தயாராக இருக்கிறது. நேற்று கூட அந்த கூட்டம் அதுதான் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர் கலந்துரையாடி நாம் எப்படி களத்திலே பணியாற்றுவது என்பது, எல்லோருடைய இடத்திலும் சுமமாக பழக வேண்டும் என்பதும், எந்த கட்சியாக இருந்தாலும் அவளை அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். மக்களுக்காக பணியாற்றுவதற்கு எல்லோரும் இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆற்றப்பட்டிருக்கிற அறிவுரை. பொதுவாக முடிவு செய்ய வேண்டிய நேரம் இன்னும் இருக்கிறது. தேர்தல் அறிவிக்கட்டும், அதற்கு பிறகு என்ன முடிவுகள் மேற்கொள்கிறோம் என்பதை உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லுவேன். இல்லை, சினிமா பெண்மை என்று சொன்னால் ஆந்திராவிலே துணை முதலமைச்சர் யார்? அவர் பிஜேபியிலேருந்து துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அது யாருங்க? அது யாருமே இல்லை சொல்லி. நீங்கள் சினிமா துறை தான் இன்றைக்கு ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால், இன்று ஆந்திராவிலே துணை முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியிலே இணைக்கப்பட்டதற்கு பிறகு அவர் ஆயிருக்கார். அதற்கு என்ன பதில் சொல்கிறார்?